ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வாட்டர் ப்ரூஃப் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாட்டர் ப்ரூஃப் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அதாவது நம்ம ஃபவுண்டேஷனுக்கு கீழே அந்த மண் பேக் ஃபில்லிங் பண்ண பிறகு நம்ம கிரவுண்டிங் லெவலுக்கு கீழே இருக்க ஃபவுண்டேஷனாலும் அந்த காங்கிரீட் ஸ்டீல் உள்ள இருக்க ஒன்றுமே ஃப்யூச்சரில் ஒன்றுமே கேடாகாமல் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஃபவுண்டேஷன் நம்ம வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறோம். அந்த வாட்டர் ப்ரூஃப் எப்படி பண்ணுறது, அது என்ன சிச்சுவேஷனில் பட்ட சவுதி அரேபியாவில் என்னென்ன மெத்தட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்கங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பழைய வீடியோவில் ஏற்கனவே பழைய மெத்தட் ஒன்று போட்டிருந்தேன், இப்போ நியூ மெத்தட் ஒன்று வந்திருக்கு. அந்த டீட்டெயிலை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போய்க்கும் முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை தட்டி விட்டீங்கன்னா நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துச்சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போ நம்ம வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறது நம்ம இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, அந்த கிரவுண்ட் லெவல் எஃப்ஜிஎல்னு சொல்லுவோம்ல, அந்த கிரவுண்ட் லெவலுக்கு கீழே நம்ம பேக் ஃபில்லிங் பண்ணுவோம். அப்போ அந்த பேக் ஃபில்லிங் பண்ணக்கூடிய இடம் மொத்தம் என்ன ஆகும்னாக்கி அந்த நாளடைவில் அந்த இடம் உள்ள இருக்க ஸ்டீலு காங்கிரீட் எல்லாமே நம்ம முன்னாடியே நம்ம ஊரில் பார்த்தாலே தெரியும், அந்த இடம் நாசாகி உள்ள இதாகி அந்த ஸ்டீல் எல்லாம் துருப்பிடிச்சு அப்படி இப்படின்னு ஆகும். அதுக்காக தான் இந்த நியூ மெத்தட் எதுக்குன்னா வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறாங்க. அந்த வாட்டர் ப்ரூஃப் பண்ணக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும்னாக்கி ஃபவுண்டேஷனை ஃபஸ்ட்டு ரிப்பேரிங், ஹோலு சின்ன சின்ன பின் ஹோலு அதெல்லாம் ரிப்பேரிங் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த கிரைண்டர் வச்சு டாப்பு சைடு டாப் பண்ணுறது வேறு கோட்டிங் வரும், அது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நான் டாப் கிரைண்டிங் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த சைடு வால் இருக்குல்ல, அதாவது கிரவுண்டிங்க்கு கீழே உள்ள அவ்வளோ நமக்கு அழகாக கிரைண்டர் பண்ணி எடுத்து க்ளீனாக பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா அதை கிரைண்டிங் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வெரிஃபிகேஷன் பிஏடி இன்ஸ்பெக்ஷன்களை நம்ம செக்கிங் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா வாட்டர் ப்ரூஃப் அப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த மிக்ஸ் பண்ணணும் நல்லா. இந்த மெட்டீரியல் நான் இதை உங்களுக்கு என்ன மெட்டீரியல்னு காணிக்கலை, ஆனால் நல்லா அந்த 5 மினிட் அந்த ட்ரில்லிங் மிஷின் கொண்டு நம்ம 2 மெட்டீரியல் உண்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பேர் சிக்கா 550. ஓகே, அதான் சரி. ஓகே, நான் ஃபுல் டீட்டெயிலாம் சொல்ல வேண்டாம், எனக்கு அது பிரச்சனை ஆகும். பண்ணிவிட்டு நம்ம இந்த வாலில் அப்ளை பண்ணணும். அந்த வாலில் அப்ளை பண்ணிக்கணும் நம்ம என்ன நல்லா வாட்டர் ப்யூர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் இதை அப்ளை பண்ணணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அழகாக அப்ளை பண்ணாங்க. சின்ன சின்ன பின்கோடெலாம் அந்த சைடில் பார்த்தாலே தெரியும். எல்லாம் அடைச்சிட்டு ரோலர் வச்சு ஃபஸ்ட்டு கோட் இன்னைக்கு பண்ணுவாங்க, செகண்ட் கோட். ஃபஸ்ட்டு கோட் மீன்ஸ் ஒரு நாளே 2 கோட் பண்ணலாம். அந்த ஹோலெல்லாம் அடைச்சிட்டு செகண்ட் கோட்டும் பண்ணலாம். அந்த இதை அழகாக கவர் பண்ணி அடைச்சிட்டு இன்னைக்கு ஃபஸ்ட் கோட் பண்ணுவாங்க, நாளைக்கு செகண்ட் கோட் பண்ணுவாங்க. அப்படி இந்த 2 ஃபவுண்டேஷனையும் எல்லாம் அந்த கிரவுண்ட் லெவலுக்கு கீழே உள்ளது எல்லாம் அழகாக பண்ணி எடுத்து கிளியராக பண்ணி முடிச்சிருக்குது. நம்ம பழைய வீடியோவில் பார்த்தாலும் அந்த சாண்டெல்லாம் போட்டு பேக் ஃபில்லிங் பண்ணுறது. இவ்வளோ தான் நண்பர்களே, சிம்பிளான முறையில் சவுதி அரேபியாவில் வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.